வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வனவாசல கூடுபெட்டி இடையே ரயில் தடம் புரண்டு விபத்து, பெட்டி கவிழ்ந்து 12 பயணிகள் காயம், ஒருவர் நிலை கவலைக்கிடம். இலங்கை முழுக்கும் சீரற்ற காலநிலை, 10 மாவட்டங்கள் பாதிப்பு, 2 பலி. மின்சார சபை மறுசீரமைப்பால் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, நுகர்வோர் சங்கம் சாடல். கனிமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு, துப்பாக்கியை வழங்கிய கம்பகா ஓஸ்மன் 44வது சந்தேக நபராக சேர்ப்பு. கந்தலாயில் லோரி விபத்து, நடுரோட்டில் கலன்று விழுந்தது பின்பக்க தட்டு. விதிகளுக்கு முரணாக வடக்கில் 35 கல்வி அதிகாரிகள் குந்தியிருப்பு தகவல் அறியும் சட்டத்தின் மூலம் அம்பலம். வேட்டுக்குளியலறையில் இயங்கிய கள்ளச்சாராய ஆலை முற்றுகை. ஈரானிய போர் நெருக்கடிக்கு மத்தியிலும் இலங்கையில் வங்கிக் கடன்கள் பாய்ச்சல். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை 3% அதிகமாக திடீர் பாய்ச்சல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பொழுகக வேலையிலிருந்து தெற்கு களுத்துறை நோக்கி பயணித்த ரயில் ஒன்று இன்று அதிகாலை வனவாசல மற்றும் ஹோலப்பட்டி ரயில் நிலையங்களுக்கு இடையே திடீரென தடம் புரண்டு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த பயங்கர விபத்தில் ரயிலின் பயணிகள் பெட்டியொன்று தண்டவாளத்திற்கு அருகில் கவிழ்ந்ததுடன் 12 பயணிகள் காயமடைந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியகரிச்சர் எஃப்.ஜி. வுட்லர் தெரிவித்துள்ளார். இன்று அதிகாலை 3:25 மணியளவில் பொல்ககவெளியிலிருந்து புறப்பட்ட ரயிலே இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. ரயில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென தடம் புரண்டதில் அதன் பெட்டியொன்று பாதையை விட்டு விலகி தலைகீழாக கவிழ்ந்துள்ளது. விபத்து நடந்த தருணத்தில் ரயிலில் பயணித்த பயணியொருவர் பெட்டியிலிருந்து வெளியில் தூக்கி வீசப்பட்டுள்ளார். அவ்வாறு தூக்கி வீசப்பட்ட நபர் கவிழ்ந்த ரயில் பெட்டிக்கும் ரயில் பாதைக்கும் அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்றுக்கும் இடையில் சிக்கியுள்ளார். இதனால் அவர் கடுமையான படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கலாம் என போலீசார் பலத்த சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். விபத்தில் காயமடைந்து 12 பயணிகளில் பெரும்பாலானோர் விபத்து நடந்த இடத்திற்கு அருகிலுள்ள தனியார் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு முதலுதவி சிகிச்சைகளை பெற்றுள்ளனர். எனினும் பெட்டிக்கும் காருக்கும் இடையில் சிக்கி கடுமையான காயங்களுக்கு உள்ளான நபர் மேலதிக அவசர சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்த விபத்து காரணமாக பிரதான ரயில் பாதையின் கீழ்நோக்கிய ரயில் பாதை முற்றாக தடைப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் மேல்நோக்கிய ரயில் பாதை மற்றும் 3வது ரயில் பாதை என்பனவற்றினூடான ரயில் சேவைகள் வழமை போல் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சம்பவ இடத்திலிருந்து ரயில்வே திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். தற்போது விபத்து நடந்த இடத்திற்கு ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் வருகை தந்துள்ளதோடு பாதிக்கப்பட்டு ரயில் பாதையை வழமைக்கு கொண்டு வரும் துரித பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் விபத்து ஏற்படுவதற்கான தகுந்த காரணம் குறித்து மேலதிக விசாரணைகளையும் ரயில்வே திணைக்களத்தினரும் அக்போபுர போலீசாரும் ஆரம்பித்துள்ளனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸின் லாட்சப்பல். இலங்கைக்கு வடக்கே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் சீரற்ற காலநிலை தொடர்ந்து நீடித்து வருகின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான கடும் மழையினால் 10 மாவட்டங்களை சேர்ந்த 1151 குடும்பங்களை சேர்ந்த 3623 நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 2 உயிரிழந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கு வடகிழக்கே அமைந்துள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் நீடிப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இது வடக்கு நோக்கி மிகவும் மெதுவாக நகர்வதால் இதன் தாக்கம் மேலும் சில நாட்களுக்கு தொடரும். இதன் காரணமாக மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் முதல் 150 மில்லிமீட்டர் வரையான பலத்த மழை பெய்யக்கூடும் என காலநிலை ஆய்வாளர் மெலித் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அனைத்து முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பேச்சாளர் பிரதீப் கொடிப்பள்ளி விடுத்துள்ள அறிக்கையின்படி மட்டக்களப்பு மற்றும் ஜாழ்ப்பாண மாவட்டங்களில் 2 மரணங்கள் பதிவாகியுள்ளன. மட்டக்களப்பில் ஒருவர் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்டும் யாழ்ப்பாணத்தில் மின்னல் தாக்கியும் உயிரிழந்துள்ளனர். தற்போது களுத்துறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களில் அமைக்கப்பட்டுள்ள 2 பாதுகாப்பு நிலையங்களில் 104 பேர் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அவசர உதவிகளுக்கு 117 என்ற இலக்கத்தை 24 மணி நேரமும் மும்மொழிகளிலும் தொடர்பு கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மழை வீழ்ச்சியில் ஓரளவு குறைவு ஏற்பட்டுள்ளதைத் தொடர்ந்து அதிகரித்திருந்த ஆறுகளின் நீர்மட்டம் படிப்படியாக குறைந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனினும் கழுகங்கையின் மில்லகந்த நிலையத்தின் தரவுகளுக்கு அமைவாகவும் அத்தனகிலு ஓயா பகுதியிலும் இதுவரை
வரையில் சிறுவெள்ள நிலைமை நிலவி வருகின்றது. இதனால் கம்பகா, கெட்டாடு, வத்தலை, தெவிலப்பட்டிய, மீரிக்கமு, மகர, மினிவாங்கொடு, ஜாயில போன்ற தாழ்நில பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு நீர்ப்பாசன பணிப்பாளர் பொறியியலாளர் எல்.எஸ். சூரிய பண்டாரு கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் நாட்டில் உள்ள 73 பிரதான நீர்த்தேக்கங்களில் சுமார் 22 நீர்த்தேக்கங்களும் 19 நடுத்தர அளவிலான குளங்களும் வான் பாய்ந்து வருகின்றன. ஹம்பகா, பஸ்னாகொடு, ஓயாவின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதால் கீழ்நில பகுதி மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கொளியாப்பட்டியவில் 193 மில்லிமீட்டர் மழையும், கொழும்பில் பல இடங்களில் 175 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழையும் பதிவாகியுள்ளது. கொழும்பின் சில தாழ்நில வீதிகளிலும், களுத்துறையின் மத்துகம மற்றும் அகலவத்து போன்ற பகுதிகளிலும் உட்புற வீதிகள் நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்து தடைகள் ஏற்பட்டுள்ளன. குப்பைகள் மற்றும் கழிவுகளால் வடிகால்கள் அடைக்கப்பட்டுள்ளதே இந்த திடீர் வெள்ளப்பெருக்கிற்கு காரணம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு, நல்லூர் மற்றும் நகர பகுதிகளில் நேற்று காலை முதல் இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. தாழ்வான பகுதிகளில் வீதிகளில் மழைநீர் தேங்கியதால் வாகன போக்குவரத்து மந்தமடைந்தது. யாழ்ப்பாணம் தொல்புரம் விக்னேஸ்வரா வித்தியாலய வளாகத்தில் நின்று வேப்பமரம் ஒன்று முறிந்து வீதிக்கு குறுக்காக விழுந்ததால் போக்குவரத்து தடைப்பட்டது. பின்னர் வலிகாமம் மேற்கு பிரதேச சபை ஊழியர்களால் அது வெட்டி அகற்றப்பட்டது. அவசர மீட்பு பணிகளுக்காக முப்படைகள் மற்றும் போலீசார் படகுகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். இடி மின்னல் நிலவும் போது திறந்தவெளி மைதானங்கள், வயல்வெளிகள் மற்றும் மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்குமாறும் மின்சார உபகரணங்களை துண்டித்து வைக்குமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலங்கை மின்சார சபை கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக 6 புதிய நிறுவனங்கள் ஸ்தாபிக்கப்பட்ட போதிலும் அதன் மூலம் மின் உற்பத்தியின் வினைத்திறன் அதிகரிக்கவோ அல்லது நுகர்வோருக்கு எவ்வித நிவாரணமோ கிடைக்கவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கம் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ் தம்மிக்கு தற்போதைய மறுசீரமைப்பு நடவடிக்கை என்பது நிறுவனத்தின் பெயரையும் அதன் வெளிப்புற கட்டமைப்பையும் மாத்திரமே மாற்றியுள்ளதாக தெரிவித்தார். மின்சார சபையின் பெயர் மாறியுள்ளதே தவிர அதன் செயல்பாட்டு வினைத்திறன் சிறிதளவும் மேம்படவில்லை. உண்மையாகவே இந்த மறுசீரமைப்பால் வினைத்திறன் அதிகரித்திருந்தால் மின்சார கட்டணங்கள் தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்காது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உலகளாவிய மற்றும் உள்நாட்டு சந்தையில் எதிர்வரும் நாட்களில் எரிபொருள் விலைகள் அதிகரிக்க கூடும் என தெரிவித்துள்ள அவர் அத்தகைய விலை உயர்வு மின்சார கட்டணங்கள் மீது மேலும் பாரிய அழுத்தத்தை பிரயோகிக்கும் என எச்சரித்தார். இது குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில், எரிபொருள் விலை மீண்டும் உயர்ந்தால் அதற்கான அரசாங்கத்தின் தீர்வு என்ன? இப்போதும் அவ்வப்போது மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. முன்னரும் இதுவேதான் நடந்தது. அப்படியென்றால் தற்போதைய புதிய மாற்றத்தில் மக்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? இந்த நிறுவன மாற்றங்களால் நுகர்வோர் மத்தியில் எவ்வித சாதகமான மாற்றத்தையும் நம்மால் காண முடியவில்லை என மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க கவலை வெளியிட்டுள்ளார். பாதாள உலக குழுவின் தலைவன் என அறியப்படும் சமரத்ன சஞ்சீவ என்று கனியமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியானது ஹம்பக் ஓஸ்மன் என்பவராலேயே வழங்கப்பட்டது என கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பான வழக்கு கொழும்பு மேலதிக நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது நீதிமன்றில் விடயங்களை முன்வைத்த கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் 44வது சந்தேக நபராக கம்பகா ஓஸ்மன் என்பவரை உத்தியோகபூர்வமாக பெயரிடுவதாக தெரிவித்தனர். இதேவேளை சந்தேக நபரான கம்பகா ஓஸ்மன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு 72 மணித்தியால தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். அந்த காலப்பகுதி நிறைவடைந்துள்ள நிலையில் அவரிடம் இக்கொலை சதி குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான மேலும் 90 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி பெற்றுள்ளதாக அதிகாரிகள் இதன்போது குறிப்பிட்டனர். மேற்கொள்ளப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின்படி இந்த கொலை சம்பவத்தின் முதலாவது சந்தேக நபரான துப்பாக்கிதாரிக்கு கொலையை செய்வதற்கு தேவையான துப்பாக்கியை கம்பகா ஓஸ்மன் வேறொரு இடத்திற்கு நேரில் சென்று கையளித்துள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தெரிவித்தனர். இக்கொலை சம்பவத்தின் பின்னணியில் உள்ள ஏனைய நபர்கள் மற்றும் பாதாள உலக தொடர்புகள் குறித்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றனர். கந்தலாய் அக்போபுர போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு கித்துலுத்து பகுதியில் இன்று அதிகாலை மினரல் வாட்டர் போத்தல்களை ஏற்றி சென்ற லாரி ஒன்று விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் லோரியின் பின்பக்க தட்டு தனியாக கழன்று வீதியில் தலைகீழாக விழுந்து நொறுங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று அதிகாலை சுமார் 5 மணியளவில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது. கண்டி கம்பளை வழியாக திருகோணமலை நோக்கி
மினரல் வாட்டர் போத்தல்களை ஏற்றிச் சென்ற லோரி அக்போபுர கித்துழுது பகுதியை அண்மித்த போது சாரதிக்கு ஏற்பட்ட திடீர் தூக்க கலக்கம் காரணமாக வீதியை விட்டு விலகிச் சென்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து லோரியை மீண்டும் வீதிக்கு திருப்ப முயன்ற வேளையில் சாரதி கட்டுப்பாட்டை இழந்ததால் லோரியின் பின்பக்க தட்டு திடீரென கலன்று வீதியில் விழுந்துள்ளது. இந்த விபத்திற்கான காரணமாக லோரியில் ஏற்றிச் செல்லப்பட்ட பெருமளவிலான மினரல் வாட்டர் போத்தல்கள் வீதியெங்கும் சிதறி உடைந்து பலத்த சேதமடைந்துள்ளன. இருப்பினும் விபத்தின் போது லோரியின் சாரதியும் அவரது உதவியாளரும் நல்வாய்ப்பாக உயிர் தப்பியுள்ளதுடன் எவருக்கும் பாரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அக்போபுர போலீசார் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். வடக்கு மாகாணத்தில் கல்வி நிர்வாக சேவை சுற்றறிக்கை மற்றும் இடமாற்ற விதிகளுக்கு முரணாக நீண்டகாலமாக இடமாற்றம் எதுவுமின்றி 35 கல்வி அதிகாரிகள் தொடர்ந்து ஒரே மாகாணத்தில் சேவையில் ஈடுபட்டுள்ளமை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் 32/2022 இலக்க சுற்றறிக்கையின்படி 2.1.2 பிரிவின்படி ஒரு மாகாணத்தில் 12 வருடங்களுக்கும் மேலாக கடமையாற்றும் கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு கட்டாய இடமாற்றம் வழங்கப்பட வேண்டும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விதியை மீறும் வகையில் வடக்கு மாகாணத்தில் 5 அதிகாரிகள் கடந்த 19 வருடங்களாக பதவிகளில் நீடிக்கின்றனர். 3 அதிகாரிகள் கடந்த 18 வருடங்களாக பணியாற்றி வருகின்றனர். ஒட்டுமொத்தமாக 12 வருடங்களுக்கு மேலாக 35 அதிகாரிகள் எவ்வித இடமாற்றமுமின்றி தொடர்ந்து வடக்கு மாகாணத்திலேயே தங்கியுள்ளனர். இப்பகுதியினர் சுற்றறிக்கைகளை மீறி தொடர்ந்து வடக்கு மாகாணத்தில் தங்கியிருப்பதன் காரணமாக வெளிமாகாணங்களில் தங்களது சேவை காலத்தை பூர்த்தி செய்துவிட்டு சொந்த மாகாணமான வடக்குக்கு வர காத்திருக்கும் ஏனைய கல்வி நிர்வாக சேவை அதிகாரிகளுக்கு பெரும் அநீதி இழைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையும் உருவாகியுள்ளது. அது மட்டுமன்றி இவர்களின் நீண்டகால ஆதிக்கத்தால் இவர்களுக்கு கீழுள்ள தகுதியான அதிகாரிகள் பதவி உயர்வுகளின் அடிப்படையில் உரிய பதவி நிலைகளை அடைவதில் தேவையற்ற காலதாமதங்கள் ஏற்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இடமாற்ற கொள்கைகளை பின்பற்றாமல் ஒரே இடத்தில் நீண்ட காலம் அதிகாரிகள் தங்கியிருப்பதனால் நிர்வாக முறைகேடுகள், பக்கசார்பான செயல்பாடுகள் மற்றும் பழிவாங்கல்கள் போன்ற ஆரோக்கியமற்ற போக்குகள் கல்வித்துறையில் மேலோங்கி காணப்படும் அபாயங்கள் உள்ளதாக கல்வி ஆர்வலர்கள் எச்சரிக்கின்றனர். எனவே பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இந்த நிர்வாக சுற்றறிக்கைகளை உரிய முறையில் பின்பற்றி காலம் தாழ்த்தாது தகுந்த இடமாற்றங்களை வழங்க வேண்டும் எனவும் அதுவே மாகாணத்தில் ஆரோக்கியமான கல்வி சூழலை உருவாக்கும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் தமிழ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு அழகின கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றின் குளியலறையில் ரகசியமாக இயங்கி வந்து சட்டவிரோத கள்ளச்சாராய ஆலையை அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவினர் அதிரடியாக முற்றுகையிட்டுள்ளனர். அழகேன பகுதியில் உள்ள வீடொன்றின் குளியலறையினுள் சட்டவிரோத சாராய உற்பத்தி நடைபெறுவதாக அம்பாறை மாவட்ட ஊழல் ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் பிரியங்கரவுக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்திருந்தது. இத்தகவலின் அடிப்படையில் போலீஸ் குழுவினர் இன்று குறித்த வீட்டை சோதனைக்குட்படுத்தினர். இதன்போது சாராயம் காய்ச்சுவதற்காக வைக்கப்பட்டிருந்த 3,60,000 மில்லிமீட்டர் கோடா மற்றும் 30,000 மில்லி லிட்டர் கள்ளச்சாராயத்துடன் சாராயம் காய்ச்சுவதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டன. அத்துடன் இச்சட்டவிரோத செயலில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இக்குளியலறை கள்ளச்சாராய ஆலையானது கடந்த சில காலமாக தமிழ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு சட்டவிரோதமான முறையில் மதுபான விநியோகத்தை மேற்கொண்டு வந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இச்சுற்றி வளைப்பில் கைப்பற்றப்பட்ட உபகரணங்களும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரும் மேலதிக நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக தமது போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப். ஈரானிய போர் காரணமாக உள்நாட்டு பொருளாதாரத்தில் புதிய சவால்களும் நெருக்கடிகளும் உருவாகி வரும் சூழலிலும் கடந்த மார்ச் மாதத்தில் இலங்கையின் வர்த்தக நிறுவனங்களும் நுகர்வோரும் வங்கிகளிடமிருந்து மிக அதிகமான பணத்தை கடனாக பெற்றுள்ளதாக மத்திய வங்கியின் புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. பூகோள அரசியல் பதற்றங்களால் வட்டி விகிதங்கள் மேலும் உயர்வதற்கு முன்னர் முன்கூட்டிய கடன்களை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் சந்தையில் இந்த அவசரம் ஏற்பட்டிருக்கலாம் என பொருளாதார நிபுணர்கள் நம்புகின்றனர். மத்திய வங்கி வெளியிட்டுள்ள முக்கிய நிதியியல் விவரங்களின்படி மார்ச் மாதத்தில் மாத்திரம் வணிக வங்கிகள் தனியார் துறைக்கு 258.4 பில்லியன் ரூபாய் கடன்களை வழங்கியுள்ளன. இது பிப்ரவரி மாதத்தில் பதிவான 144.4 பில்லியன் ரூபாயுடன் ஒப்பிடுகையில் 2 மடங்கு உயர்வாகும். கடந்த ஆண்டு
நவம்பரில் பதிவான 262.6 பில்லியன் ரூபாய் என்ற வரலாற்றின் உச்சகட்ட மாதாந்த பதிவுக்கு மிக நெருக்கமாக இம்மாத பதிவு அமைந்துள்ளது. இதற்கமைய இந்த ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் தனியார் துறைக்கான கடன் விரிவாக்கம் 485.4 பில்லியன் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 27.1% அதிகரிப்பாகும். கடந்த 2025 ஆண்டில் வட்டி விகிதங்கள் குறைவாக இருந்தமையால் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவாக 2 டிரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான கடன்களை தனியார் துறை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிப்ரவரி மாத இறுதியில் வெடித்த ஈரானிய போர் உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விலையை உயர்த்தியுள்ளதுடன் இலங்கையின் பொருளாதார மீட்சி மீதும் கடுமையான அழுத்தத்தை பிரயோகிக்க தொடங்கியுள்ளது. இலங்கையின் பணவீக்கம் எதிர்பாராத வேகத்தில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் 5.4% உயர்ந்துள்ளது. இது முன்னைய காலப்பகுதியில் 2.2% மாத்திரமே காணப்பட்டது. வணிக கடன்களுக்கான முக்கிய அளவுகோலாக கருதப்படும் முதன்மை கடன் வழங்கும் சராசரி வட்டி வீதம் போர் தொடங்கியதிலிருந்து 44 புள்ளிகளால் அதிகரித்து 9.79% உயர்ந்துள்ளது. வணிக வங்கிகளில் அமெரிக்க டாலருக்கு எதிரான இலங்கை ரூபாயின் விற்பனை விலை 330 ரூபாய் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நாணய மதிப்பு வீழ்ச்சியானது இறக்குமதி செலவுகளை குறிப்பாக எரிபொருள் விலையை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. கார்மஸ் நீரிணை பகுதியில் சர்வதேச கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு வீழ்ச்சியடைந்துள்ளதை அடுத்து உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை 3% அதிகமாக அதிரடியாக அதிகரித்துள்ளது. சர்வதேச சந்தையில் இன்று நிலவரப்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $3.54 அதிகரித்து $109.26 பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையின் அளவுகோலான WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $4.25 அதிகரித்து $105.42 பதிவாகியுள்ளது. ஈரான் போரில் ஏற்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்தம் தற்சமயம் மிகவும் நிலையற்றதாக காணப்படும் சூழலில் கடந்த ஒரு வார கால பகுதிக்குள் மட்டும் பிரெண்ட் எண்ணெய் விலை 7.84%, WTI எண்ணெய் விலை 10.48% பாரிய அளவில் அதிகரித்துள்ளன. இதேவேளை வல்லரசு நாடான அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ராஜதந்திர வார்த்தை போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தற்போதைக்கு தற்காலிக போர் நிறுத்தம் நீடித்த போதிலும் உலகளாவிய எரிபொருள் போக்குவரத்தின் முக்கிய மையமாக கருதப்படும் ஹோர்முஸ் நீரிணை பாதை விரைவாக திறக்கப்படும் என்ற நம்பிக்கை நுகர்வோர் சந்தையில் முற்றிலும் மங்கியுள்ளதாக கொமர்ஸ் பேங்க் நிதியியல் நிறுவனத்தின் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். பூகோள அரசியல் பதற்றத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த மசகு எண்ணெய் விலை உயர்வு இலங்கை உள்ளிட்ட எரிபொருளை இறக்குமதி செய்யும் வளரும் நாடுகளின் பொருளாதார மீட்சி மற்றும் பணவீக்கத்தின் மீது மேலும் கடுமையான அழுத்தத்தை ஏற்படுத்தும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் வாதரவத்தை வீரவாணியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தம்பையா சிவரத்னம் அவர்கள் 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் சில்லாலகை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி தெரேசா சுகிர்தசீலி ஜீவரட்னம் இளைப்பாறிய ஆசிரியை அவர்கள் 15/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். யாழ்ப்பாணம் அரியாலையை புறப்படமாகவும் கச்சேரி நல்லூர் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு கனகசபை பேரின்பநாதன் அவர்கள் 14/5/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் மணவன்புலோ மேற்கை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கந்தசுவாமி நாகம்மா அவர்கள் 13/5/2026 புதன்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.